மே 1ல இருந்து நிறைய ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ். இது வந்து கொஞ்சம் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் மே 1ஆம் தேதியில இருந்து அது நடைமுறைக்கு வருது. ஸோ நீங்க அடிக்கடி ஏடிஎம் யூஸ் பண்ற பர்சனா இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஸோ எல்லா பேங்க்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ கொடுப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் த லொகேஷன் ஆஃப் த பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச் வந்து அர்பன் ஏரியால இருக்கா, ரூரல்ல இருக்கா, மெட்ரோ சிட்டில இருக்கா அப்படிங்கறத பொறுத்து எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஓன் பேங்க் ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் சேர்த்து மொத்தம் 5 டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அதர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்ரோ சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸும், நான் மெட்ரோ சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா மொத்தம் 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸும் உண்டு. இந்த ஃப்ரீ லிமிட்டை தாண்டி நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு இனிமேட்டு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் உண்டு. அந்த சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ₹23 பர் டிரான்சாக்ஷன் பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபீஸை விட ₹2 அதிகம். இப்போ கரண்ட்லி வந்து நமக்கு ₹21 சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த லிமிட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஏடிஎம் டிரான்சாக்ஷன்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ மாசம் ஃபுல்லா போய் அடிக்கடி பணம் எடுக்கிற மாதிரி வச்சுக்காம ஒரே தடவையா உங்களுடைய மாசத்துக்கு என்னென்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு கையில பணம் தேவைப்படும் அப்படிங்கறத பிளான் பண்ணி 1 இல்ல 2 to 3 டிரான்சாக்ஷனுக்குள்ள அதை நீங்க வந்து லிமிட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இப்ப நிறைய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பண்றோம், யூபிஐ அது மாதிரிலாம் பண்ணிக்கிறதுனால கையில கேஷ் வச்சுக்க வேண்டிய அவசியம் கம்மி தான். பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஃபீஸை கண்டிப்பா குறைச்சிக்கலாம். இந்த ஃபீஸ் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து எல்லா வங்கிகளுக்கும் அப்ளை ஆகும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சில வங்கிகள் லைக் ஹெச்டிஎஃப்சி, பஞ்சாப் நேஷனல் பேங்க், கோட்டக் பேங்க் இவங்க எல்லாருமே அவங்களுடைய கஸ்டமர்ஸை நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னாலும் இந்த விஷயம் அமலுக்கு இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கு சப்போஸ் டவுட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து உங்களுடைய பேங்க்ல இதை விசாரிச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபீஸ் நாங்க சார்ஜ் பண்ணுவோம். நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல, நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் இந்த மாதிரி செக் பண்றது, பேலன்ஸ் செக் பண்றது, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் வராது அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி சொல்லியிருக்காங்க. பட் ஹெச்டிஎஃப்சி தவிர்த்து மிச்ச எல்லா பேங்க்ஸுமே ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் அக்கௌண்டா இருந்தாலும் சரி, நீங்க சாலரி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, எந்த அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஏடிஎம் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்ளை ஆகும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மர்ஜர் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது RRBs சொல்லுவாங்க. 11 ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சில RRBs மர்ஜ் பண்ணிருக்காங்க. மர்ஜ் பண்றதுனால 43 RRBs இருந்து அதோட நம்பர் 28 ஆயிரும் ஃப்ரம் May 1. இது எதுக்கு அப்படின்னா பெட்டர் மேனேஜ்மெண்ட்காகவும் ஃபீஸை வந்து கன்சாலிடேட்டடா வந்து மேனேஜ்மெண்ட்காக செலவு பண்ற சார்ஜஸ் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான். ஸோ அல்டிமேட்லி கஸ்டமர்ஸ் ஆன நமக்கு வந்து இது பெனிஃபிஷியலா தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க பேங்க் எந்த பேங்கோட மர்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களுடைய பேங்க்ல விசாரிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். RBL பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு வரும். ஸோ அப்படி வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பொதுவாக வந்து எல்லா பேங்க்ஸும் குவார்டர்லியா தான் வந்து பே பண்ணுவாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு. இவங்க வந்து இப்போ மந்த்லியா பே பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஆன் டெய்லி பேசிஸ் கால்குலேட் பண்ணிட்டு அது அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்ரி மந்த் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RBL பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க பேங்க்ல எந்த அளவுக்கு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்க, அதாவது மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்களுடைய ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7%, which is very good. அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இவங்க வந்து அவங்களுடைய எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து 0.5% அதிகமாகவும், உமன் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு 0.1% அதிகமாகவும் இனிமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கப்படும். இதுவும் May 1ல இருந்து அமலுக்கு வருது. அடுத்து RBI பிராவா அப்படிங்கிற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. May 1, 2025ல இருந்து இந்த போர்ட்டல் மூலியமா தான் நம்ம வந்து சில ஆத்தரைசேஷன்ஸ், வேலிடேஷன்ஸ், பெர்மிஷன்ஸ் இதுக்கெல்லாம் அப்ளை பண்றது இந்த போர்ட்டல் மூலியமா மட்டுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேங்க்ஸ்க்கும் அறிவுறுத்திருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்ஸும் சரி இந்த போர்ட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ், அதாவது நம்மளும் சரி, இல்லை நீங்க வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான ஆத்தென்டிகேஷன், வேலிடேஷன், பெர்மிஷன் இது எல்லாமே வந்து இந்த பிராவா அப்படிங்கிற போர்ட்டல் மூலியமா தான் பண்ணணும். இந்த போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஃபார்ம்ஸுமே இருக்கும். பட் நிறைய பேர் வந்து இன்னும் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணாம அவுட் சைட் த போர்ட்டல் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஒரு வேலிடேஷன் வரதோ, ஒரு பெர்மிஷன் வரதோ வந்து ஸ்லோ ஆகுது. அதனால இனிமேட்டு இந்த போர்ட்டல் வழியா மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கறத மேண்டேட்டரி ஆக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் May 1 வரைக்கும் நீங்க வெளியிலயும் பண்ணிக்கலாம், பிராவா மூலியமாவும் பண்ணிக்கலாம். பட் இனிமேட்டு May 1ல இருந்து நீங்க இந்த பிராவா போர்ட்டல் வழியா மட்டும் தான் பண்ண முடியும். அந்த போர்ட்டல்ல உங்களுக்கான ஃபார்ம்ஸ் இருக்கும். அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறதையும் நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது பேங்க்ஸ் மூலியமா இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ், ஆத்தரைசேஷன்ஸ், வேலிடேஷன்ஸ்க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எல்லா பேங்க்ஸுமே இதுல வந்து அடங்கும். அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸா இருக்கலாம், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸா இருக்கலாம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம். இது எது மூலியமா நீங்க பண்ணீங்களாலும் இல்ல இண்டிவிஜுவலா நீங்க பண்ணீங்கனாலும் இந்த பிராவா அப்படிங்கிற அந்த போர்ட்டல் வழியா தான்
நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதை பத்தி சரியா தெரியல அப்படின்னா உங்களுடைய பேங்க்ல விசாரிச்சுட்டு அந்த போர்ட்டல் வழியா கரெக்டா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் தாங்க மே 1 வரக்கூடிய ஃபினான்ஷியல் அண்ட் மணி ரிலேட்டட் சேஞ்சஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பை.